அனைவருக்கும் வணக்கம். நான் திருநங்கை ஆராதனா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2018 மறுபடி நான் சொல்ல விரும்பல, 8 வருஷமா இதேதான் தொடர்ந்து. 2018 கேஸ் போட்டு போலீஸ் வேலை கிடைக்கல, தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். எனக்கான இன்னும் நீதி கிடைக்கல. நீதிமன்ற உத்தரவு கொடுத்தோ எனக்கு நீதி கிடைக்கல. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, எங்களோட பாதிப்புன்னு சொல்லலாம். நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த 5 திருநங்கைகள், தேன்மொழி, சாரதா, பவி, ஆராதனா, யாழினி, தாரணி, தீபிகா, இது 8 பேர் பார்த்தோம்னா கணக்குல. இவ்வளோ பேர் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். என்ன, நாங்க ஒரு சுயமரியாதை காப்பாத்திக்க ஒரு வேலை வேணும் தான் கேட்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு கொடுத்தாங்க. உத்தரவு கொடுத்தோம். அந்த அந்த உத்தரவுக்கு மேல்முறையீடு பண்ணீங்க. அந்த மேல்முறையீடு அரசு தரப்புல இருந்து பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். எங்களை அடைக்கலம் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கவர்மெண்ட் எங்களை நிராகரிச்சுன்னா, நிராகரிக்கிற காட்டிலும் இது ஒரு பெரிய விஷயம். வாழ்க்கையில எல்லா நிராகரிப்பை தாங்கி நாங்க இப்போ நிக்கிறோம். இப்போ அதுதான், நீங்க ஊர்காவல் படையில வேலை பாக்குறியம்மா, உனக்கு தான் ஊர்காவல் படையில வேலை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஊர்காவல் படையில வேலைக்கு சேர்ந்து 8 வருஷமும் ஆகுது. நான் வழக்கு தொடர்ந்து 8 வருஷமும் ஆகுது. 2018 என்னோட வழக்கு நடக்கும்போது 2018 கால்ஃபர் பண்றாங்க தேனி மாவட்டத்துல. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சரா இருக்காரு. அப்போ துணை முதலமைச்சரா நம்மளோட பன்னீர்செல்வம் ஐயாவும் இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, ஊர்காவல் படைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ தேனி மாவட்டத்துல நான் ஊர்காவல் படைக்கு விண்ணப்பிக்கிறேன். அங்கேயும் நிறைய சட்ட போராட்டங்களை சந்திச்சுதான் நான் போய் தேனி மாவட்ட அப்போ எஸ்பியா இருந்த சார் கிட்ட போய் நான் கேட்டேன். நான் எனக்கு யூனிஃபார்ம் போடணும்னு ஆசையா இருக்கு, என்னோட வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்குமா, அது கிடைக்கிற வரைக்கும் நீ ஹோம் கார்டுல நீ வேலை பாருன்னு சொல்லி எனக்கு பணி ஆணை வழங்க சொல்லி, எனக்கு பயிற்சி வழங்க சொல்லி தேனி மாவட்ட எஸ்பி ஐயா பாஸ்கரன் சார், இன்னுமே அவர் இப்ப வேற மாவட்டத்தில் இருக்காரு. இன்னுமே அவருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் காலையில அவர் வாக்கிங் போற நேரத்துல நான் கிரவுண்ட்ல ரன்னிங் ஓடிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஆண் மகன்களுக்கு சமானமா, பெண்களுக்கு சமானமா ஒரு சர்ஜரி பண்ண ஒரு திருநங்கை நான் ரன்னிங் ஓடுவேன், பிராக்டிஸ் பண்ணுவேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சார் எனக்காக சப்போர்ட் பண்ணார். என்னோட திறமையின் அடிப்படையில தான் சப்போர்ட் பண்ணார், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த சமூகம் ஒருத்தவங்களை உயர்த்தி கொண்டு போனா வேற மாதிரி திசை திருப்போம். நான் என்னோட திறமையின் படிதான் நான் முன்னேறணும். இப்ப வரைக்குமே எனக்கு உழைப்பின் படிதான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி 2018 நான் பயிற்சி பெற்று 2019 உங்களுக்கு தான் தெரியுதான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் பேக் கேமரால நான் காட்டுறேன். 2019 10வது மாசம் எனக்கு பணி ஆணை கிடைக்கும். மாவட்ட காவல் ஆய்வாளர் அலுவலகம், தமிழ்நாடு ஊர்காவல் படை பிரிவிற்கு தெரிவு செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை, நியமன ஆணை. இதுல பாத்தீங்கன்னா ஆராதனா டிரான்ஸ்ஜெண்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, தேனி பெண்கள் பிரிவு 12வது நம்பர்ல பாருங்க. வருஷத்தை நல்லா பாத்துக்கோங்க. நான் ட்ரைனிங் முடிச்சது 2018. எனக்கு நான் முடிச்சது 19ல எனக்கு ஆர்டர் வந்தது. இதுல என்ன ஆச்சுன்னா, இப்போ 8 வருஷமா நான் 5 நாள் டியூட்டி தான். ஊர்காவல் படையோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதம் 5 நாள் தான் டியூட்டி. இதுக்காக நம்ம பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணா வழக்கு தொடர்ந்தாரு, எங்களுக்கு பணியாணை உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு யாருமே பண்ணல. தொடர்ந்து நாங்க எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்ல ஊர்காவல் படைக்கு. நாங்க ஒரு சேவை மனப்பான்மையோட, யூனிஃபார்ம் போடணுங்கிற ஒரு மனப்பான்மையோட வேலை செய்யறதுதான் இந்த ஊர்காவல் படை. இதுல கடந்த 20 வருஷமாவே இதுல பணி உயர்த்தவே இல்லை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 150 ரூபாய் 120 ரூபாய் ஒரு நாள் படித்தொகைன்னு சொல்லிட்டு 10 நாள் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு படித்தொகை உயர்த்துங்கன்னு சொல்லவும் அம்மையார் ஜெயலலிதா அவர் ஆட்சியில
என்னாச்சுன்னா அவங்க 150 வந்துட்டு 560 மாத்தி 5 நாள் பணியா உயர்த்தினாங்க. இப்போ இத மத்த மாவட்டத்தோட மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது 18,000 சேலரி வாங்குறாங்க. மாசத்துல 30 நாளும் பணியில இருக்காங்க. பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்துட்டு இப்போ போன திமுக ஆட்சியில வந்துட்டு 20 திருநங்கைகளுக்கு மேல திருநம்பிகளையும் ஊர்காவல் படையில வந்து பணியில அமர்த்தினாங்க. அந்த பணியில வந்து அவங்களுக்கு மாதம் 20 நாள் பணி நாள் உயர்த்தி அதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கு கூட நான் நன்றி சொல்றதுக்கு சென்னை தலைமைச் செயலகம் போய் முதலமைச்சர் அவர்களை பார்த்து நன்றி சொல்றது அந்த போஸ்ட் எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா அதே மாதிரி எனக்கும் 20 நாள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். ஏன்னா நான் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சீனியாரிட்டி படி பார்த்து 8 வருஷமா நான் வேலை பார்க்கிறேன். ஊர்காவல் பல்ல பாக்குற ஒரு திருநங்கை நானு. எனக்கு அந்த 20 நாள் பணிய பயன்படுத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எத்தனையோ மனுக்கள் அனுப்பியும் தேனி மாவட்ட கலெக்டர் மூலமா நான் சமூக நலத்துறையில மனுக்கள் அனுப்பியும் நீ இதை பயன்படுத்த முடியாதுமா, இது ஒரு ஸ்கீம், இது அந்த 100 பேருக்கு மட்டும்தான் அடங்கும் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து என்னோட ஊர்காவல் படையில இருக்கிற உயர் அதிகாரிகளே என்னை கூப்பிட்டு வச்சு என்று சொன்னாங்க, நீங்க மனு கொடுத்தீங்கம்மா ரொம்ப சந்தோஷம், ஆனா அந்த பயிற்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த 20 நாள் பணி, உங்களுக்கெல்லாம் 5 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே நான் அந்த 5 நாள் பணியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கோவில் திருவிழாக்கள்ல ஒரு டியூட்டி எக்ஸ்ட்ரா வரும். 6 நாள் 8 நாள் அதிகபட்சம் 10 நாள் மட்டுமே தான் ஒரு கோவில் திருவிழாக்கள்ல. மற்ற மாதங்கள்ல நாங்க 5 நாள் தான் எல்லாருமே வேலை பார்க்கிறோம். இதனால நிறைய ஆண்களுமே தனிப்பட்ட ஒரு பணிக்கு போக முடியாம தன்னோட வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியாம இன்னும் வறுமையிலேயே மாதம் 2,800 ரூபாய் சம்பளத்துல மட்டுமே தான் தங்களை காப்பாத்திக்கிற சூழ்நிலையிலும் இருக்காங்க. வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு டியூட்டி இல்லாத நாட்கள்ல டெய்லரிங் இந்த மாதிரி பாக்குறாங்க. நானுமே தைக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சுயமரியாதையோட வாழணும், தன்னம்பிக்கையோட வாழணும், கௌரவமா வாழணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இவ்வளவு போராடுறோம். இன்னும் எங்களை ஏன் இன்னும் இவ்வளவு போராட வைக்கிறீங்கன்னு தெரியல. எங்கிட்ட இருந்து இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்களால இன்னும் நான் பேசுறதுக்கு வார்த்தைகளும் இல்ல, வழிகளும் இல்ல, முடியல எங்களால. 5 பேரும் 5 திசையில நாங்க சீரழிஞ்சிட்டு இருக்கோம். சரிங்களா? எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மை நிலவரத்துல இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் ஊர்காவல் படை வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த பதில். சரிங்களா? ஒரு நாள் இங்க வந்து இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஊர்காவல் படையில என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்னு. நீங்க விசாரிச்சு கூட பார்க்கலாம் எப்ப ஜாயின் பண்ணேன். அதுக்கான ப்ரூஃப்லாம் இதுல அனுப்பிச்சிருக்கேன். பாதி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி.